நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய இடமான மிக பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள அந்த இடத்தின் மிக அருகில் இருக்கிறோம். தற்பொழுது ராணுவ வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராணுவ வாகனத்தின் முன்னர் ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு மருங்கிலும் பார்த்தீர்கள் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவருக்கு விடை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று கண்ணீரோடு இங்கு நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோ பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் அங்கிருந்து பார்த்தீர்கள் என்றால் அவர் வருவதை அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில் என்ன ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாதோ அந்த ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டதே என்ற எண்ணத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராணுவ மரியாதையோடு அவரது உடல் கொண்டு வரப்படக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்க்கலாம், ராணுவ வீரர்களாம் மேலே வந்து வாகனத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரது உடல் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு பார்க்கலாம், இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இவர்களை பொறுத்தவரை, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை, அதாவது தங்கள் வாழ்வில் கனவு நாயகன் 64 கோடி இளைஞர்கள் இதே சென்று கொண்டிருக்கிறார். ராணுவத்தினருடன் உடல் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தெளிவாக தெரிகிறது. அதாவது தேசிய கொடி போர்த்தப்பட்டு உரிய மரியாதையுடன் அவர் விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் உலகத்தை விட்டு விடைபெற்றாலும் மக்கள் மனதை விட்டு விடைபெறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அவர் பின்னால் செல்லக்கூடிய வாகனங்கள், அவருடைய கனவை நனவாக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இப்பொழுதும் அவர் பின் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை இன்று இல்லை என்றாலும் நாளை இல்லை என்றாலும் அப்துல் கலாமின் கனவு ஒரு நாள் நனவாகும், இந்தியா வல்லரசு நாடாகும், அதற்குரிய முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்ற எண்ணத்தோடு வேகத்தோடு இளைஞர் கூட்டமானது அப்துல் கலாமினுடைய உடலோடு பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு மருகிலும் பார்க்கலாம், அதாவது வாகன சட்டங்கள் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவருக்கொருவர் போட்டிக் கொண்டு முதலில் எப்படி யாராவது அப்துல் கலாமை நாம் பார்க்க வேண்டும், நீ பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்துணர்வோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதர், அதாவது ராமேஸ்வரம் என்பது ஒரு சிறிய தீவு. இந்த தீவு உலக வரைபடத்தில் உச்சத்திற்கு கொண்டு சென்ற உயர்ந்த மனிதர், மாமனிதர் அப்துல் கலாம் நம்மை விட்டு பிரித்து விட்டார். அவர் இல்லாத இடத்தை யாரால் நிரப்ப முடியும்? இப்படி ஒரு அறிஞர் இனிமேல் கிடைப்பாரா? அப்படியே கிடைத்தாலும் இவர் போல் ஒரு நல்மனம் படைத்த மனிதர் எங்கே செல்வது? யாரிடமும் கடிந்து கொள்ளாதவர், அன்பால் பண்பால் மக்கள் மனதை வென்றவர், மக்கள் தலைவர் என்றால் அதற்கு இவர் ஒருவரே சான்றாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாமனிதனுடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு பார்க்கலாம், பொதுமக்கள் அவளோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நமக்கு அதாவது இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டால் இனிமேல் எப்பொழுது பார்ப்பது என்று ராமேஸ்வரத்திற்கு அவர் வரும்போது, கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி கடைசியாக ராமேஸ்வரத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அப்பொழுது தங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் தெரிவித்ததெல்லாம் இளைஞர்கள் வருங்காலத்தில் ஒரு நல்ல இடத்திற்கு வர வேண்டும், குறிப்பாக இந்த தீவில் பிறந்தவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து பல்வேறுகளுக்கு உதாரண புருஷராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவரது திட்டங்களை எல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புறா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கிராமப்புறம் நகரத்தின் வளர்ச்சிக்கு நீராக புறா என்ற கிராமப்புறங்களும் வளர்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டங்களை எல்லாம் உடனடியாக அரசு தற்போது உடனடியாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்துல் கலாமின் கனவை நனவாக்க மத்திய மாநில அரசுகள் முயல வேண்டும். இளைஞர்கள் எல்லோரும் எவ்வளவு மரியாதை அவர் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி ஒரு கூட்டத்தை இதற்கு முன் ராமேஸ்வரம் தீவு கண்டதே இல்லை. எங்கு பார்க்கிறோம் மக்கள் தலையாக தான் தெரிகிறது. எல்லாம் அவர் மக்கள் மனதில் வாழ்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று எதுவும் இருக்க முடியாது. அவரது ராமானுஜம், இணைப்பிலேயே இருங்கள். தற்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய உடல் அவருடைய சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்தோம். அதனைத்தான் விவரித்தீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய நேரலை அமைப்பிலிருந்து நம்முடைய மூத்த செய்தியாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தொடர்வார். கணேஷ், நன்றி கணேஷ். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது, பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டு பேருந்து அருகிலுள்ள மிகப்பெரிய மைதானம், கிட்டத்தட்ட 13 ஏக்கர் பரப்பளவில் அந்த மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்திலே தான் தற்பொழுது அந்த பூத உடல் இறக்கப்பட இருக்கிறது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பூத உடல் இறங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முப்படை வீரர்கள் அணிவகுக்க அந்த மெதுவாக அந்த சவப்பெட்டி தற்போது கீழே இறக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட காலையிலிருந்தே 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 50,000த்தில் 40,000க்கும் மேற்பட்ட மாணவ மணிகள் தான் இங்கு இருக்கிறார்கள். காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மண்ணின் மைந்தனுக்கு கடைசி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் பலர் வந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்தும் பலர் வந்திருப்பதை நம்மால் அறிய முடிந்தது. தற்பொழுது அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருகின்ற காட்சியை தான் தற்போது பார்க்கிறோம். முப்படை வீரர்கள் அந்த பெட்டியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் பலரும் அங்கே இருக்கிறார்கள்.
பன்னீர்செல்வம், தமிழக நிதித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் மற்ற அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொது இடத்தில் வைப்பதற்காக அந்த பெட்டியை கொண்டு வந்திருக்கிறார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேரலை செய்வதற்காக பல சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அங்கிருந்து நேரடியாக பல காட்சிகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக செய்திருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அந்த அப்துல் கலாம், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் பூத உடலை சுமந்து வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கன் மண்ணின் மைந்தனை, ராமேஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து முதல் குடிமகனாக, இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்த அப்துல் கலாமின் முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்த்து தங்களுடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்தே இங்கு சாரையாக மாணவ மணிகள் பல்வேறு பள்ளிகளிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வந்து கொண்டு தங்களுடைய தலைவன் என்றுதான் அவர்கள் அழைக்கிறார். எங்களுடைய மக்கள் தலைவராக, மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கிறார்கள். அவரை பார்த்து தங்களுடைய கடைசி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக 5 வயது குழந்தை முதல் 80 வயது 90 வயது முதியவர்களை நம்மால் இங்கே பார்க்கின்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. அவர்கள் அனைவரும் நெகிழ்ச்சியாக, அவர் அனைவரும் எளிமையாக பழகக்கூடியவர், ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை கேட்கும்போது நமக்கே நெகிழ்ச்சியாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை அவர் பொதுமக்களிடம் காட்டியிருக்கார் என்பதையும், ராமேஸ்வர மக்கள் மீது அந்த அளவுக்கு பாசம் கொண்டவராக இருந்தார். அவர் பெரும்பாலும் வெளியூர்களில் சென்னை மற்றும் ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி போன்ற மாநகரங்களில் வசித்தாலும் ராமேஸ்வரத்தின் மீது அவருக்கு தனி பாசம் இருந்தது. அதனால்தான் அவருடைய உறவினர்கள் கூட அவருடைய கடைசி நல்லடக்கம் இங்குதான் நடைபெற வேண்டும் என்றார்கள். தற்பொழுது முப்படை வீரர்கள் அவருடைய பூதவுடலில் உள்ள பெட்டியை அந்த பொது மேடையிலே வைத்து கொண்டிருக்கிறோம் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் வைக்கப்பட்ட பிறகு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். என்றால் முப்படை வீரர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது அவர் 3 படைகளுக்கும் தலைவராக இருந்தவர். எனவே அவர்களுடைய முதல் மரியாதை அவர்கள் தான் கொடுப்பார்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு. எனவே அந்த வகையிலே அவர்கள் தற்பொழுது பொது இடத்திலே அஞ்சலிக்காக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். தமிழக மூத்த அமைச்சர்கள் 7 அமைச்சர்களும் தற்போது அந்த இடத்திலே இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு போன்றோரும் வந்திருக்கிறார்கள். அனைவரும் தங்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்ட தயாராக இருக்கின்றனர். தற்பொழுது முப்படை வீரர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்கிறார்கள். வெங்கையா நாயுடு தனது அஞ்சலியை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நேரடியாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி கடந்த 48 மணி நேரமாக இந்த செய்தி கிடைத்த முதல் தொடர்ந்து நாங்கள் இந்த ஒளிபரப்பை நேயர்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம்.